நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரோக்ராமிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் படிக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5 என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணுங்கிறதுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் சி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்பிளில் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே இந்த ஸ்விஃப்ட்டுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வச்சுருக்காங்க. ஸ்விஃப்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா ரிலேட்டிவ்லி அப்ஜெக்டிவ் சியை விட இதை கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது கிராஸ் பிளாட்ஃபார்ம் வேறு டிவைசஸ்லையும் நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணணுன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஆப்ஸ் எஸ்பெஷலி ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் நான் ப்ரோக்ராம் பண்ணணும், நான் அதுக்கு ஆப் க்ரியேட் பண்ணணுன்னா ஸ்விஃப்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டு லேர்ன். இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கு எப்படி இருக்கும்? Naukri.com, அதாவது இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஜாப் போர்ட்டல் Naukri.com. நான் மித்த ஜாப் போர்ட்டல்ஸ் எடுக்கல, ஜஸ்ட் ஒரே ஒரு ஜாப் போர்ட்டல் மட்டும் எடுத்து அதில் எப்படி ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை மார்க்கெட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். சென்னை மார்க்கெட்டில் ஐ எம் ஜஸ்ட் டைப்பிங் ஸ்விஃப்ட்ன்றது கொடுத்துட்டு லொக்கேஷன் சென்னைன்னு வச்சு சர்ச் பண்ணேன். ஐ எம் கெட்டிங் அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 ஜாப் ஓப்பனிங்ஸ். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 975 ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இன்னும் நீங்கள் வேறு ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறையா ஓப்பனிங் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கும் கண்டிப்பாக நிறைய ஓப்பனிங்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஃபேசினேட்டட் அபவுட் கிரியேட்டிங் ஆப்ஸ் ஃபார் iOS ஆப்பிள் ஈகோ சிஸ்டம், தென் டெஃபினெட்லி ஸ்விஃப்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்பர் 4 .NET ப்ரோக்ராமிங்க்கு நிறைய ஓப்பனிங் இருக்குது. .NET அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டில் 2002 க்ரியேட் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. C#, F# அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அப்புறம் ASP.NET இருக்குது. இன்னும் நிறையவே இருக்குது. இதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C# ASP.NET ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. .NET சின்ன கம்பெனிஸ்லேயும் சரி பெரிய கம்பெனிஸ்லேயும் சரி .NET ரொம்ப வைட்லி யூஸ்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். .NET வச்சு மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன்ஸும் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப காமனாக வெப் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர .NETல ஸ்பெசிஃபிக்காக இந்த C# வச்சுட்டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் வச்சு நீங்கள் ஈவன் மொபைல் ஆப்பை கூட நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா .NET ஈவன் தோ டெஸ்க்டாப், மொபைல் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் மூணுமே க்ரியேட் பண்ண முடிஞ்சாலும் இட் இஸ் வெரி குட் ஃபார் வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஒப்பீனியன். ஸோ அதனால் நீங்கள் .NET டெஃபினட்டாக யூ வாண்ட் டு கெட் இன் டு ஐடி கம்பெனி, ஐ ப்ரிஃபர் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது என்னோட கோலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக .NET கன்சிடர் பண்ணலாம். .NETக்கு எப்படி ஓப்பனிங் இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி Naukri.com பிளாட்ஃபார்ம் அகைன் எடுத்துக்கலாம். இந்த Naukri.com பிளாட்ஃபார்மில் நான் ஸ்பெசிஃபிக்காக .NET அப்படின்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் .NETங்கிறத DOT ஸ்பேஸ் நெட்டுன்னு டைப் பண்ணலாம், இல்லை .NET அப்படின்னு டாட்ன்றதை வச்சுட்டு நெட்டுன்னு சர்ச் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக லொக்கேஷன் சென்னைன்னு வச்சுட்டு நான் சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் ரஃப்லி அபவுட் 1595 ஜாப் ஓப்பனிங்ஸ். நீங்கள் வேறு ஒரு டைம் பாயிண்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 to 20% வேரியேஷன் இருக்கலாம். இந்த ஓப்பனிங் எல்லாமே Naukri.com மட்டும்தான். இன்னும் Indie.com இருக்குது, அதுக்கப்புறம் Monster.com இருக்குது, வேறு நிறைய ஜாப் போர்ட்டல்ஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜாப் போர்ட்டலையும் பார்க்கும்போது வேறு நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்கும். பட் ஐடியா என்ன அப்படின்னா சென்னையில் உங்களுக்கு ரஃப்லி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 1500 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இது தவிர நிறைய ஓப்பனிங்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் லிஸ்ட் பண்ணாமல் ஃபிட்டா அகாடமியில் நிறைய கம்பெனிஸ் தே ஹவ் பார்ட்னர்ட் வித் ஃபிட்டா அகாடமி, தே டைரக்ட்லி கம் டு அஸ், தே ரெக்ரூட் ஃப்ரம் ஃபிட்டா அகாடமி. ஸோ அந்த மாதிரியும் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் .NET படிக்கிறதுனாலும் படிக்கலாம். நம்பர் 3 என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHPங்கிறது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால் இப்போ நிறைய பேர் இன்ஃபேக்ட் நீங்கள் போய் Google.comல போயிட்டு ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இருக்குது, அந்த இதை நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்குது PHPக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக முன்னாடி இருந்த அந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கிராஃபில் டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ PHPக்கு டெஃபினட்டாக ட்ரெண்டு டிக்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இருந்தாலும் ஏன் நம்ம 3rd பொசிஷனில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா
நிறைய லெகசி அப்ளிகேஷன்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் வெப் அப்ளிகேஷன்ஸ் அன்டில் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் PHPயில் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கிரியேட்டிங் வெப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ். இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸே PHPயில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. PHP நிறைய கம்பெனிஸில் இன்னமும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் PHPயோட ஓவரால் ட்ரெண்டு டிக்ரீஸ் ஆனாலும் கூட ஓப்பனிங்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா PHPயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போது சென்னையில் PHPக்கு எப்படி ஓப்பனிங் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் Naukri.com போகிறேன். Naukri.comல PHP அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ PHPங்கிறது ஒரு ஸ்டாண்டலோன் ப்ரோக்ராமிங் கிடையாது. PHPயோட சேர்த்து யூ வில் பி லேர்னிங் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். பட் கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது PHP தான் இருக்கும். ஸோ PHP லொக்கேஷன் சென்னை டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரஃப்லி அபவுட் 1872 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம .NETக்கு பார்த்தப்போ 1595 இருந்தது. PHPக்கு பார்த்தீங்கன்னா 1872 இருக்குது. ஸோ PHPக்கு இன்ஃபேக்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும். நம்பர் 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்பர் 2 என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது வந்து ஜாவா. ஜாவா வந்து ஒன் ஆஃப் தி எவர்கிரீன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது 1995ல் வந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னமும் ரொம்ப ராக் சாலிடாக இருக்குது. பட் டெஃபினெட்லி 1995ல் வந்த ஜாவாக்கும் இப்போவும் லார்ஜ் நம்பர் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. Oracle has acquired Sun Microsystems which originally created Java programming. ஸோ இப்போது ஆரக்கிள்ன்ற ஒரு பெரிய கம்பெனி வாங்கினால லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜாவா வந்து ஜென்ரலி ஒரு ஒப்பீனியன் என்னென்னா ஜாவா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர்டு லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன் ஏன் வந்து மல்டிபிள் எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸ்லேயும் ஜாவா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அஃப்கோர்ஸ் அதை தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஜாவாக்கு ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஜாவா ரிலேட்டிவ்லி வந்துட்டு மித்த லாங்குவேஜஸை விட கொஞ்சம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் நியூ டு ப்ரோக்ராமிங். பட் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஜாவா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா ஜாவா தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஈவன் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஜாவா யூஸ் ஸோ ஜாவா வச்சு நீங்கள் all 3 types of applications, web, mobile and desktop applications create பண்ணலாம். ஸோ ஜாவாக்கு எப்படி ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெஃபினட்டாக மை கெஸ் இஸ் க்ளோஸ் டு ஒரு 5000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் அகெயின் கோயிங் டு Naukri.com ஜாவா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். லொக்கேஷன் சென்னைன்னு வச்சு சர்ச் பண்ணுறேன். தெர் ஆர் அபவுட் ஆல்மோஸ்ட் 10,000 ஓப்பனிங்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ 9,889 ஓப்பனிங்ஸ் ஜாவாக்கு மட்டும் இருக்குது, சென்னையில் மட்டும் இருக்குது. ஸோ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா மித்தது எல்லாமே ஒரு 1500 ரேஞ்சில் இருக்குது. ஜாவாக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ தட் இட் செல்ஃப் வில் கிவ் யூ அன் ஐடியா. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ஜாவா படிக்கலாம். ஓகே, நம்பர் 1ல் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? டெஃபினட்டாக என்னோடய பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்னா பைத்தான். ஒய் பைத்தான்? பைத்தான் நம்பர் 1 என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஈஸி டு லேர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒரு பிளைன் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் ஸ்டார்ட் வித் பைத்தான். பைத்தானோட வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் பைத்தான் வச்சு வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். லாட் ஆஃப் பெரிய வெப்சைட்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், கோரா இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே தே ஆர் ரன்னிங் ஆன் பைத்தான். ஸோ அதனால் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெப் அப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கும் நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி? இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இல்லை ஒரு மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணுன்னா டெஃபினட்டாக யூ வில் பி டீலிங் வித் லாட் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த மாதிரியான சினாரியோக்கு பைத்தான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் அதே மாதிரி ஸ்மால் கம்பெனிஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, லார்ஜ் MNCஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. So no matter whether you want to get into ஒரு startup environment I want to work or I want to get into a bigger company, it doesn't matter. Python நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக you can get into any of those companies. And பைத்தானுக்கு இப்போ ஓப்பனிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நான் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் Naukri.com எடுத்துட்டோம். அதே மாதிரி Naukri.comல இப்போ நான் போய் பைத்தான் அப்படிங்கிறத கீவேர்ட் டைப் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக லொக்கேஷன் சென்னை அப்படிங்கிற லொக்கேஷன் டைப் பண்ணியிருக்கிறேன். பைத்தானுக்கு இப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5,000 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜாவா அளவுக்கு கம்பேர் பண்ணோன்னா ஜாவாக்கு ஆல்மோஸ்ட் 10,000 ஓப்பனிங்ஸ் கிட்டே இருந்தது, பைத்தானுக்கு க்ளோஸ் டு 5,000 இருக்குது. பட் த ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். பைத்தானுக்கு நிறைய ஓப்பனிங் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ
நீங்கள் யூ கேன் கன்சிடர் எனி ஆஃப் தீஸ் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்த இந்த 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் யூ கேன் கன்சிடர் ஒன் ஆஃப் தீஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதில் பர்சனலாக டெஃபினட்டாக ஐ வுட் ப்ரிஃபர் பைத்தான். பட் உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, வெதர் யூ வாண்ட் டு பி அ ஆப் பில்டர் ஆர் ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஒன் ஆஃப் தீஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பிக் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதை தாண்டி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ரூபி ஆன் ரெயில்ஸ்னு இருக்குது, இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் we have restricted to top 5 programming languages specifically based on job openings and easy to learn. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி we have rated these 5 programming languages. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாவது என்ன கேட்டால் நீங்கள் படிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அந்த ஸ்கில் இருந்ததுன்னா போதும். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் சிமிலராக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்றது ஒரு சிலர் படிச்சிருப்பீங்க. இது நீங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள், இது எல்லாமே ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ். ஒரு ஃபைலை எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு டேட்டா பேஸோட எப்படி கனெக்ட் பண்ணும், இதில் சின்டெக்ஸ் தான் மாறுமே தவிர மித்தபடி கான்செப்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இட் ரியலி டசன்ட் மேட்டர் விச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூ லேர்ன். வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் உங்களோட ப்ரோக்ராமிங் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் எதனாவது பிக் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் நுழைய முடியும். நீங்கள் இப்போ இஃப் யூ ஆர் நியூ டு ப்ரோக்ராமிங், உங்களோட கெரியரை நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இஃப் யூ வாண்ட் டு லேர்ன், யூ கேன் லேர்ன் அட் ஃபிட்டா அகாடமி. வி ஹேவ் பிரான்ச்சஸ் இன் சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. சென்னையில் வேளச்சேரி, அண்ணா நகர், டி நகர், துறைப்பாக்கம் அண்ட் தாம்பரமில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸும் ஆஃபர் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வேறு சிட்டியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு கிளாஸஸ் எடுக்கணுன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஆப்ட் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிறது இது ஒரு ப்ரீ ரெக்கார்டட் செஷன் கிடையாது. லைவாக இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ரக்டர் ஃபிட்டால் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்டர்ஸுமே உங்களுக்கு ரியல் டைமாக ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்போஷர் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் fita.in வெப்சைட் பாருங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் அண்ட் எங்களோட ஒன் ஆஃப் தி கெரியர் கைடன்ஸ் கொடுக்குற ஒரு கவுன்சிலர் வில் give you further details. Okay, see you again. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். Thank you.